2026 வேர்ல்ட் கப்பில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஸ்பெயின் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் கடைசியில் ஜெயிச்சது ஸ்பெயின் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க தான் நல்லா விளாண்டுருந்தாங்க. அண்ட் மெஸ்ஸி 2022 ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் ட்ராஃபியோட படுத்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்போ யார் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யமாலும் போட்டிருக்காரு. யமால் வந்து குழந்தடா, மெஸ்ஸி தாண்டா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் குழந்தை இல்லடா, நான் குழந்தைனாலும் ட்ராஃபியை ஜெயிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸிக்கு அகைன்ஸ்டாக ஜெயிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு. ஸோ எல்லா பேருமே மெஸ்ஸியோட அடுத்த வாரிசாக தான் எமாலை பார்க்குறாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்டும் உங்களோட 2 பேர் இதுவும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இப்போ போன வருஷம் மெஸ்ஸி ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ அவரோட குழந்தைன்னு சொல்கிறப்படுற எமால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஸ்பெயினுக்கே பார்த்தீங்கன்னா பெருமை சேர்த்து தந்திருக்காரு. ஸோ ஸ்பெயின் இந்த வேர்ல்ட் கப்பை டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸி ஜெயிக்கணும் டபுள் டைமாக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் கடைசியில் நடக்கவே இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட கடைசி வேர்ல்ட் கப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவர் அடுத்த வேர்ல்ட் கப்பில் விளாடுவாரான்னு சொல்லிட்டு டவுட்டு தான். ஸோ லாஸ்ட் வேர்ல்ட் கப், ஸோ இது அவருக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் போய் முடிஞ்சிருக்கு.